சென்னை தேனாம்பேட்டையில் நடந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியை மட்டுமே காங்கிரஸ் மக்களவைத் தலைவராக நியமிக்க வேண்டும், பாஜகவுக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நன்றி கூறியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு கூட்டமானது இன்று சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தமாக 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் சில முக்கிய தீர்மானங்கள் கவனம் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சொல்வதென்றால் ராகுல் காந்தியை காங்கிரசின் மக்களவைத் தலைவராக அவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு தற்போது இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ராகுல் காந்தியை காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் சார்பிலும் அவரை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் வேறு யாரு பெயரையும் பரிசீலிக்காமல் ராகுல் காந்தியின் பெயரை மட்டுமே அறிவிக்க வேண்டும் என்ற வகையில் குறிப்பிட்டு இந்த தீர்மானமானது தற்போது தமிழக காங்கிரஸ் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறியும், அதே போல பாஜகவுக்கு வாக்களிக்காமல் இருந்த மக்களுக்கு நன்றி கூறியும் தற்போது இங்கு தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பது எப்படி என்பது குறித்து செயல் திட்டம் வகுப்பதற்கான தீர்மானமும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.